பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்டனர் அவருக்கு அவரோட கார்டன்ல ஹெல்ப் வேணும், உதவி பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தவம் இருந்து ஒரு பூதம் வேணும்னு சொல்லிட்டு தவம் இருந்திருக்காரு. ஸோ கடவுளும் நேரில் அந்த கார்டனருக்கு அந்த வரத்தையும் கொடுத்துருக்காரு. ஒரு பூதத்தை, நல்ல பூதம் தான், அந்த பூதத்தை கொடுத்து அவர் கார்டன்ல ஹெல்ப் பண்றதுக்காக அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கார்டனரும் வாங்கிட்டு போகும்போத கடவுள் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த பூதம் நல்ல பூதம் தான், ஆனா என்னன்னா இதுக்கு நீ வேலை கொடுக்காம இருந்தனா இந்த பூதம் உன்னையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாரு. அப்ப இவரும் அந்த பூதத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு தன் கார்டன்ல இருக்கிற எல்லா வேலையும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிச்சு. எந்த வேலையும் கொடுத்தாலும் பூதம் கரெக்டா செஞ்சிச்சு. ஸோ இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நாட்கள் போக 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 இந்த பூதம் எந்த வேலையை கொடுத்தாலும் சீக்கிரம் முடிகிறதுனால இவருக்கு கொடுக்கறதுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. ஸோ இவருக்கு ஒரு பயம் ஏற்படுத்திடுச்சு. எனக்கு கடவுள் அப்போய் சொன்னார்ல, இந்த பூதத்தை நீ வேலை எதுவும் கொடுக்கலன்னா இந்த பூதம் உன்னையே அழிச்சிடும், உன்னையே சாப்பிட்றோம், இல்லை உன்னையே கொண்டுரும். ஸோ அவர் எப்பவுமே ஒரு பயத்திலே இருப்பார். ஒரு ஒரு பயம், ஒரு வருத்தம் எப்பவுமே இருக்கும், அந்த பயம் என்னை சாப்பிட்றோம் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவர் திரும்பி அந்த வரம் கொடுத்த கடவுள்கிட்டே திரும்பி போயிட்டாரு. அவர் போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, சாமி நீங்க தான் இந்த வரத்தை கொடுத்தீங்க, ஆனா இப்ப எனக்கு வேலை எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு, எனக்கு பயமா இருக்கு, இதை எப்பயும் சாப்பிட்றோம் அப்படின்னு. ஸோ நான் என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாமி கிட்டே பேசியிருக்காரு. ஸோ அந்த சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி உனக்கு வேலை இல்லாத டைம்ல நீ அந்த பூதத்தை என்ன பண்ண சொல்லுன்னா, தேங்காய் மரம் இருக்குல்ல, நீ தேங்காய் மரம் ஏறி ஏறி இறங்க சொல்லு அப்படின்னு. வேலை இருக்கிற டைம்ல நீ வேலை செய்ய சொல்லு, ஸோ வேலை இல்லாத டைம்ல நீ தேங்காய் மரம் ஏறி இறங்க சொல்லு அப்படின்னு இந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டாரு. அப்போ இவரும் போயிட்டு ஜாலியாக போயிட்டு வேலையெல்லாம் கொடுத்துட்டு வேலை இல்லாத டைம்ல தேங்காய் மரம் ஏறி இறங்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இந்த கதை நான் ஏன் சொல்றேன்னா, ஓகே இந்த பூதம் அப்படின்னு நான் எதை குறிக்கிறேன்னா, நம்மளோட மைண்டை நீங்கள் நல்லதாகவும் டியூன் பண்ணலாம், கெட்டதாகவும் டியூன் பண்ணலாம். மைண்ட் ஆக்சுவலி நல்லது தான், ஆனால் அதை சரியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா, சரியாக ஒரு ஸ்டெடியான ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலைன்னா அது உங்களே அழிச்சிடும். ஸோ இந்த கார்டனர் அப்படின்னு நான் யாரை குறிக்கிறேன்னா, நீங்கள், அதாவது கான்சியஸ்னஸ், அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கார்டனராக நான் உங்களை தான் குறிக்கிறேன். அது என்ன கொக்கோனட் ட்ரீ மேலே ஏறி இறங்குறது அப்படின்னு, அந்த கொக்கோனட் ட்ரீயை நான் எதை குறிக்கிறேன்னா உங்களோட மூச்சு. ஸோ உங்கள் மைண்டுக்கு எந்த வேலையும் இல்லாத டைமில் நீங்கள் அதுக்கு கொடுக்க போகிற ஒரே வேலை மூச்சு பயிற்சி. உங்கள் மைண்டை ஒரு மூச்சியை மட்டும்தான் நீங்கள் கவனிக்க வைக்க சொல்லணும். ஏன்னா வேலை இல்லாத டைமில் உங்களோட மைண்டு என்ன ஆகும்னா, எதையோ யோசிச்சு எதையோ பண்ணி உங்களே அழிக்கிற கொண்ட ஒரு சக்தியை நம்ம மைண்டுக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, நம்மளோட மைண்ட், நம்மளோட ப்ரீதிங், இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் எஃபெக்ட் பண்ணுது. இந்த விஷயத்த சரியாக கற்றுக்காம சரியாக பயன்படுத்தாமல் நிறைய பேர் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நினச்சிட்டாங்க அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தான் அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஆனால் எப்போ நீங்கள் உங்களோட இன்டர்னல் வேர்ல்டு, அதாவது உங்கள் மைண்ட், உங்கள் ப்ரீதிங், உங்கள் தாட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக நீங்கள் ஒரு ருட்டீனோ இல்லை ஸ்கெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக போகும். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் எடுத்துக்கும். ஓகே, நம்மளோட மைண்ட் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம மைண்டை மாற்றணும், நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எஸ், உண்மைதான், உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னு. ஆனால் உங்கள் மைண்டை எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஓகே, மைண்டு வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி. ஓகே, அதுக்கிட்ட நீங்க அகெயின்ஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கிட்ட நீங்க சண்டை போட்டீங்கன்னா அது திரும்பி உங்ககிட்ட டபுளா சண்டை போடும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி ஹோல்ட் பண்ணுது. என்ன ஐடென்டிட்டினா ஈகோ. ஓகே, மைண்ட்ல வந்து நிறைய ஐடென்டிட்டியை ஹோல்ட் பண்ணுது நம்ம மைண்ட். ஓகே, ஐடென்டிட்டின்னு எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுன்னா, ஒரு அப்பான்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அண்ணன், ஒரு சித்தப்பா, மாமா, பையன், ஹஸ்பண்ட், இந்த மாதிரி நிறைய ஐடென்டிட்டி கொண்டது தான் மைண்ட். அப்போ இந்த மைண்ட் வந்து நிறைய பர்சனல் ஐடென்டிட்டிஸ் வச்சிருக்கு. அப்போ அந்த ஐடென்டிட்டியை நீங்க போயிட்டு அந்த ஐடென்டிட்டி கூட சண்டை போட்டீங்கன்னா, இல்லை அந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்க வெறுக்கிறீங்கன்னா, இல்லை ஃபைட் பேக் பண்ணீங்கன்னா, அந்த ஐடென்டிட்டி டபுளாக அவங்க கூட சண்டை போடும். ஸோ அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி. ஸோ அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதனால நிறைய பேர் நம்ம மைண்ட் கூட சண்டை போட்டு 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 நீங்கள் தோற்று தான் போவீங்க. பிகாஸ் தட்ஸ் நாட் ஹவ் யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட். ஓகே, இன்னொன்று, நம்ம மைண்ட் வந்து வெறும் மூளையில் மட்டும் கிடையாது. நம்ம மைண்ட் வந்து ஹோல் பாடி. ஒரு ஹோல் பாடியில் ஒரு சிஸ்டம் ஓடுது. அந்த சிஸ்டம் கொண்டது தான் நம்மளோட மைண்ட். ஓகே, ஸோ நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும், மைண்ட் செட்டை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, ஏன்னா நம்ம மைண்டு தான் நம்மளோட உடம்புல இருக்கிற சரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திங்க். ஓகே, நம்ம மைண்ட் எதை நம்பினுச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம மைண்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம மைண்டு தான் எல்லாமே நம்ம உடம்புல. நம்ம மைண்ட் தான் திங்கிங் பண்ணுது, ஃபீலிங்ஸை கொடுக்குது. நம்ம மைண்டுக்கு தான் வந்து எல்லா மெமரிஸும் ஸ்டோர் பண்ணுது. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம மைண்ட் தான். ஓகே, ஸோ அந்த மைண்டை வந்து நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். யூ டோன்ட் ஹர்ட் இட், யூ டோன்ட் ஷோ திங்ஸ் that you don't want to show. ஒரு குழந்தைக்கு நீங்க எப்படி எந்த விஷயத்தை நீங்க காட்டுவீங்க, அந்த மாதிரி உங்க மைண்டுக்கு நீங்க காட்டணும். ஓகே, ஸோ உங்க குழந்தைக்கு வந்து நல்ல நல்ல விஷயத்தை தான் நீங்க காட்டுவீங்க. ஓகே, உங்க குழந்தைக்கு வந்து காலையில எப்படி எந்திரிக்க கற்றுக் கொடுப்பீங்க, எப்படி வந்து குளிக்கணும்னு கற்றுக் கொடுப்பீங்க, எப்படி சாப்பிடணும்னு கற்றுக் கொடுப்பீங்க. அப்போ அதே மாதிரி எல்லாமே நம்ம மைண்டுக்கும் கற்றுக் கொடுக்கணும் நீங்க. ஓகே, பிகாஸ் your mind remembers everything. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்கள் மைண்டை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் உங்கள் மைண்டை. ஓகே, ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட், உங்களோட மைண்டு வந்து ஹோல்ட்ஸ் வெரி வெரி டீப் இமோஷனல் மெமரிஸ். ஓகே, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற துன்பம், சந்தோஷம், துக்கம், இது எல்லாமே வந்து நம்ம மைண்ட் வந்து ஹோல்ட் பண்ணும். ஓகே, நம்ம மைண்ட் வந்து as long ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்ட். ஸோ நீங்கள் மைண்ட் செட்டை மாற்றும் போத, ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது உங்களோட மைண்ட். ஓகே, இது வந்து சுரேஷோட மைண்ட். சுரேஷ் வந்து டீப்லி ஹர்ட் ஆகியிருக்காரு. ஓகே, ஹர்ட் ஆகியிருக்காரு. அவருக்கு வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னும் நிறைய நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ஓகே, பேசிக்கான ஒரு ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே இந்த சுரேஷ்க்கு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் மாற போகிறீங்க. யூ வாண்ட் டு சேஞ்ச். நீங்கள் மாற போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வேணும், இல்லை ஏதாச்சும் ஒரு துறையில் நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னு நீங்கள் மாறினாலும், ஏற்கனவே இந்த மைண்டு ஹர்ட் ஆகிருக்கு, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பண்ணிருச்சு. ஓகே, உங்களோட குழந்தை வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த குழந்தைய நீங்கள் எப்படி மாற்றுவீங்கன்னா, யூ டோன்ட் கோ பேக் அண்ட் என்னது அது கூட அகெயின்ஸ்ட் பண்ண மாட்டீங்க. யூ சிட் டவுன் அண்ட் லிசன் டு இட்.
ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்க குழந்தைக்கு வந்து ஒரு வந்து கைடன்ஸ், ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ உங்க மைண்டு கூட நீங்க உட்கார உட்கார அமைதியா உட்கார உட்கார உங்க மைண்ட் உங்க கூட பேசும். பேசுனா நார்மலி பிசிக்கலா பேசாது, நார்மலி வேர்ட்ஸா பேசாது. இட் டாக்ஸ் டு யூ பை இட் டாக்ஸ் டு யூ பை தாட்ஸ். ஒரு சிந்தனையா உங்ககிட்ட பேசும். ஸோ ஒரு சிந்தனையா உங்ககிட்ட பேசும்போது யோர் ஜாப் இஸ் டு ஜஸ்ட் லிசன். நீங்க அதை காது கொடுத்து கேட்கணும். நீங்க அது கேட்டா மட்டும்தான் உங்களோட மைண்ட் ரொம்ப ரொம்ப அமைதியாகும். நீங்க கேட்காத வரைக்கும் நீங்க டெய்லி பண்ற விஷயத்த எல்லாத்தையும் அது ஞாபகம் வச்சு, எல்லாத்தையும். ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு ஃபைனான்ஷியலி ப்ராப்ளமா இருக்கேன், என்கிட்ட காசு பத்த மாட்டேங்குது, காசு என்கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லும் போது உங்க மைண்ட் அதை நம்பும். ஓ, என்கிட்ட காசு பத்தலையா, இப்ப சுரேஷ்னு அந்த பர்சனுக்கு காசு பத்தலையா, ஓகே ரைட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், காசு பத்தாத மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிக்கிட்டே இருப்போம். அப்போ உங்க மைண்டு வந்து அதே ஒரு லூப்லயே நீங்க போவீங்க. நீங்க காசு பத்தாதுன்னு நீங்க ஆல்ரெடி உங்க மைண்ட் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் தெரியுமா வரும், காசு போற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு வரும். யூ எவ்ரி டைம் ஸ்டார்ட் டு லூஸ் மணி. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு காசு வரும்போது, உங்களுக்கு சம்பளம் வரும்போது உங்க மோட்டர் பம்ப்செட் ஆகலாம், ஃபேமிலிக்கு இன்னும் காசு கூட கொடுக்குற மாதிரி வரும். இல்லை உங்களுக்கு ஃபைனான்ஷியலே எங்கேயாச்சும் இன்னும் கொஞ்சம் கூட போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு காசு வந்து தங்காது உங்க கையில. பிகாஸ் இன்டர்னலா நீங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, என்கிட்ட காசு பத்தல, என்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது, என்ன எப்படி சொல்றேன்னா என்கிட்ட காசே இல்லை அந்த மாதிரி. அப்போ என்கிட்ட காசே இல்லை, காசு இல்லைன்னா யூ இன்டர்னலி யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப் உன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மைண்ட் அதை நம்பும். அப்போ மைண்ட் என்ன அந்த மாதிரி நம்பி என்ன பண்ணோம்னா, இட் ப்ரொடியூஸ் த சேம் தாட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் டு யூ. அப்போ அதை நீங்களும் நம்புவீங்க. அப்போ உங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓ, அப்போ என்கிட்ட காசு பத்தலை, அப்போ உங்களுக்கு காசு பத்தாத ஒரு தருணம் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். சேம் திங். ஓகே, இது வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை. ஓகே, இது வந்து ரிலேஷன்ஷிப்ல கூட இது நடக்கும். ரிலேஷன்ஷிப்ல இது எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம். ஓகே, இல்லை உங்களை யாராச்சும் ஏமாத்தி இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு ஒரு பிலீஃபோ இல்லை ஒரு சிந்தனை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். என்னை யார் லவ் பண்ணுவா, நான் இப்படி தானே இருக்கேன், அப்போ எனக்குன்னு சரியா யாரும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஸ்டார்டட் டு இன்டர்லைஸ் யோர் மைண்ட் டு பிலீவ் இட். ஸோ உங்கள் மைண்ட் அதை நம்பும். ஸோ உங்கள் மைண்ட் அதை நம்புறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர சுச்சுவேஷன் எல்லாமே ஒன்று உங்களை ஏமாற்றிட்டு போகும், இல்லைன்னா உங்களுக்கு சரியாகவே அந்த அந்த ஜேர்னி உங்களுக்கு வராது. அந்த ஒரு 6 மாதம் லவ் பண்ணுவீங்க, 3 மாதத்துல பிரிஞ்சிருவீங்க. ஒரு ஒரு வருஷம் லவ் பண்ணுவீங்க, அதோட உங்களுக்கு சண்டை வந்து பிரிஞ்சிருவீங்க. பிகாஸ் இன்டர்னலாக ஒரு பிலீஃப் நீங்கள் உங்களை பற்றி வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் மாற்றவே இல்லை. ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நெகட்டிவான இந்த விஷயத்த சொல்லும் போது யோர் மைண்ட் ஸ்டார்ட் டு லிசன். உங்கள் மைண்டு எப்பவுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் மைண்ட் எல்லாத்தையும் கேட்கும். அப்போ உங்கள் மைண்டுக்கு நீங்கள் எதை சொல்கிறீங்க, எதை சொல்லக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறது நீங்கள். யூ இஸ் நாட் த மைண்ட். இன்னொன்று, யூ ஆர் நாட் த மைண்ட், யூ ஆர் த கான்சியஸ்னஸ். ஓகே, யூ ஆர் த இன்ஃபினைட் கான்சியஸ்னஸ் இன் யோர் பாடி. யூ வாட்ச் த மைண்ட், யூ ஆர் நாட் த மைண்ட். உங்களுக்கு வர சிந்தனை, உங்களுக்கு வர ஃபீலிங்ஸு, உங்கள் உடம்புல வர எந்த விஷயமா இருந்தாலும் அது நீங்கள் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் த கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் என்னன்னா அந்த ஒப்சர்வேஷன். உங்கள் வேலை வந்து பார்க்குற வேலை மட்டும்தான். இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ அந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது? சிந்தனையை உருவாக்குறது, நீங்கள் ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் யாரோட வேலை? உங்களோட மைண்டோட வேலை. உங்கள் மைண்ட் தான் அதை சிந்திக்கணும். இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், என்சைட்டி, இந்த மாதிரி உள்ள டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயத்துலாம் ஏன் உழுவுறாங்கன்னா, யோர் மைண்ட் ஹோல்ட்ஸ் தட் டிப்ரெஷன் ஃபீலிங்ஸ். அந்த ஸ்ட்ரெஸ்னு ஒரு ஃபீலிங்கை ஹோல்ட் பண்ணுது. ஸோ அது ஹோல்ட் பண்ணுறதுனால அந்த ஃபீலிங்ஸு நீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்னலாக பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இன்டர்னலாக பிலீவ் பண்ணுறதுனால அது கூட ஒன்றா ஆயிடுறீங்க. இந்த சுரேஷ் வந்து மைண்டாக மாறிடுறாரு.
ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த கான்ஷியஸ்னஸ், இன்ஃபினைட் கான்ஷியஸ்னஸ் இன் யுவர் பாடி. யூ வாட்ச் யுவர் பாடி, யூ வாட்ச் த தாட்ஸ், யூ வாட்ச் த மைண்ட். பட் யூ ஆர் நாட் த தாட், யூ ஆர் நாட் த பாடி, அண்ட் யூ ஆர் நாட் த. நெக்ஸ்ட் வந்து ப்ரீதிங். ஓகே, ப்ரீதிங், மூச்சு. மூச்சு இந்த இடத்துல எவ்வளோ முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க இந்த பாட்டு. ஓகே, ப்ரீதிங். ஓகே, ஸோ சித்தர்கள், யோகிகள்லாம் தான் உடம்பையும் மனசையும் படிக்கிறதுக்கு அவங்க ஆரம்பிச்ச ப்ராக்டிஸே மூச்சு, அதாவது பிராணா. ஓகே, பிராணான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் இந்த மூச்சு வந்து இவ்வளோ முக்கியம் நம்ம உடம்புக்கு? ஓகே, பிராணா வந்து நம்ம உடம்புல ஏன் முக்கியம்னா, இந்த மூச்சு தான் உங்க உடம்புக்கும் உங்களோட சோல், உங்களோட உயிர். ஓகே, உங்களோட உயிர் இருக்குல்ல, உங்க உயிருக்கும் உங்க உடம்புக்கும் ஒரு பிரிட்ஜ். அதாவது உங்க மைண்ட், யுவர் பாடி அண்ட் யுவர் சோல், இதுக்கு மூணுத்துக்கும் உருவாகிற பிரிட்ஜே இந்த மூச்சு தான். இந்த மூச்சு தான் அந்த பிரிட்ஜை உருவாக்கும். ஸோ அந்த பிரிட்ஜை உருவாக்கும் போது தான் உங்களுக்கு யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் நாட் த மைண்ட், அண்ட் யூ ஆர் நாட் த தாட்ஸ் அப்படின்னு நீங்கள் உணரவே ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ரீதிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ டூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் இந்த ஆன்மீகம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு இந்த விஷயத்துக்கு வரும்போது ப்ரீதிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ மூச்சு. ஓகே, பிராணா. நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியா இன்னும் பார்த்தோம்னா இதை வந்து லைஃப் ஃபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லைஃப் ஃபார்ஸ். அதாவது நம்ம மூச்சு கவனிக்கும் போத நம்ம உடம்புல எனர்ஜி பாஸ் பை பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே எனர்ஜி. ஓகே, நம்ம பேசுறது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள சைக்கிள் ஆகுறதுக்கோ இல்லை எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகணும். அப்போ அந்த ஃப்ளோ ஆகுறதுக்கு படி ப்ரீதிங். அப்போ இந்த ப்ரீதிங் தான் அந்த லைஃப் ஃபார்ஸை மாற்றும். உங்கள் உடம்புக்குள்ள இந்த எனர்ஜி எல்லாத்தையும் வெளியாக்கும். அப்போ திரும்பி உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் உள்ள போகும். ஓகே, நீங்கள் சொல்லலாம், ஓகே நான் வந்து என் உடம்புல இருந்து மூச்சு போய்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் உட்காந்து அந்த மூச்சு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அமைதியாக உட்காந்து அந்த உடம்புல இருக்கிற மூச்சு எப்பயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் கவனிச்சு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியும். ஓகே, இப்போ பிள்ளைங்க, ஓகே லெட்ஸ் சே இந்த ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க, இப்போ பிறந்த குழந்தைங்கலாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா? அதுங்க வளர்ற வரைக்கும் அந்த ஒரு மொழியே தெரியாது, நம்ம பேசுற அந்த மொழியே தெரியாது. எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கி சிரிச்சுக்கிட்டு, கோவப்படுற டைம்ல கோவப்படுங்க, சந்தோஷமா இருக்கிற டைம்ல சந்தோஷப்படுங்க. தே ஆர் மோர் கனெக்டட் டு த நேச்சர். ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு எந்த சிந்தனையும் ஓடாது அவங்க மைண்டில். தே ஆர் வெரி வெரி மோர் கனெக்டட் டு த நேச்சர் அண்ட் டு த பாடி. ஸோ அவங்க ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வயசு குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த மூச்சை நீங்கள் பாருங்களேன். அவங்க மூச்சு விடுறத வந்து அடி வயிறுலேருந்து மேலே வரைக்கும் மூச்சு விடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு வந்து உப்பிட்டு அப்படியே இறங்கும், உப்பும் அப்படி இறங்கும். ஏன்னா அவங்க வந்து ஆழமா அந்த மூச்சை வந்து கவனிக்கிறாங்க. நம்ம பிறந்து வரும்போதே நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து புதுசா அவங்களுக்கு நான் எந்த விஷயத்த நான் கற்றுக் கொடுக்கல. நம்ம மறந்த விஷயத்த தான் திரும்பி ரிமெம்பர் பண்ண சொல்றேன். நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், நம்ம உடம்பை பத்தி, நம்ம மைண்ட் பத்தி அப்படின்னு. ஏன்னா இந்த மைண்டு தான் புதுசு, இந்த சோலுக்கு வந்து எல்லாமே தெரியும். அது
ஒவ்வொரு ஜென்மமா ஒவ்வொரு இதாக வர்றதுனால அதுக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் அந்த 3-4 வயசு வளர வரைக்கும் யூ நோ எவ்ரி திங் தட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பாடி. யூ நோ ப்ரீதிங், யூ நோ மைண்ட், யூ நோ எவ்ரி திங். ஆனால் காலம் மாற 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 நம்மளுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கும் போது அந்த பழக்கத்துக்கு நம்ம வர ஆரம்பித்தோம். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், நம்புகிறோம். ஓ, இந்த மாதிரி விஷயம் வந்து இப்படி தான் நடக்கணும், இந்த மாதிரி உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்னலாக ஒரு பிலீஃப்ஸை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ அந்த மாதிரி பிலீஃப்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரியே மாறிடுது. இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருக்கேன்னா என் பிலீஃப் வந்து வெறும் மிடில் கிளாஸ்லேயே தான் இருக்கும். என்னால் ஒரு ரிச் பர்சன் திங்கிங் என்னால் திங்க் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் மை சரௌண்டிங்ஸ் நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டேன். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து எல்லாமே ஃபெயிலியராக போகுதுன்னா பிகாஸ் ஐ டீப்லி டோன்ட் என்னோட செல்ஃபை வந்து நான் வேர்தியாக நினச்சதே இல்லை. என்னால் முடியும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. ஒவ்வொரு நேரமும் எனக்கு வந்து தோல்வி நடக்கும் போது அந்த தோல்வியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன் தவிர அதில் எனக்கு என்ன கற்றுக்க முடியும் இல்லை எதை என்னால் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அதை நான் கவனிக்காமல் ஒரு தோல்வியை மட்டும் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னை சுற்றி தோல்வியாகவே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த வெற்றியை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் அவர் சர்டன் பிலீஃப்ஸ், நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லைஃப் ஃபாஸ் இந்த மூச்சு வந்து நம்ம உடம்புக்கும் நம்மளோட மைண்டுக்கும் ஒரு பிரிட்ஜை உருவாக்கிடும். ஸோ இந்த மூச்சை நீங்கள் கவனிக்க 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 உங்களோட மைண்டையும் நீங்களும் செப்பரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ ஸ்டார்ட் டு see your thoughts, you start to hear your thoughts, and you start to disidentify with the thoughts. உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும், ஆனால் அந்த சிந்தனை வந்து என்னமோ வேற இடத்துலேருந்து வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டிங் அ கேப், ஒரு கேப் உருவாக்குறீங்க. ஸோ பிராணா லைஃப் ஃபாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டி, நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் மாற போகிறீங்க, நீங்கள் இப்படி இருக்க வேணாம், உங்களுக்கு உங்களே பிடிக்கல, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னா யூ ஸ்டார்ட் வித் திஸ் ப்ரீதிங். அமைதியாக உட்காந்து மூச்சு மட்டும் கவனிங்க. மூச்சு மட்டும் வரும், மூச்சு மட்டும் கவனிங்க. உங்களோட மைண்ட் வந்து நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட காட்டும், இது பண்ணும். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரீதிங். ஸ்டாரி சொன்ன மாதிரி தான் அந்த மைண்டுக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அந்த மைண்டு போக போக அந்த வேலையை மட்டும்தான் செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, நீங்கள் அந்த மைண்டுக்கு வேலை கொடுக்காம இருந்தீங்கன்னா அப்போ தான் அது உங்களை அழிக்கணும்னு நினைக்கும். அப்போ அந்த அழிக்கணும்னு இருக்கிற டைமில் தான் உங்களுக்கு அந்த பயம், வருத்தம் எல்லாமே உருவாகும். கரெக்டா? அப்போ அந்த மைண்டுக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த பயம்னு ஒன்று உங்களுக்கு இருக்காது, நேச்சுரலாகவே உங்களுக்கு வராது அந்த பயம். ஸோ இதுதான் 2 முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ப்ரீதிங் வந்து உங்களுக்கு ஒரு பிரிட்ஜை உருவாக்கும் உங்கள் மைண்ட் கூட. உங்கள் மைண்டை நீங்கள் கேட்கலாம், உங்கள் மைண்டு கூட நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்கள் மைண்டு என்னென்ன ஹர்ட் ஆகிருக்கு, என்ன பேச நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகே, உங்கள் மைண்ட் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்குது, உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த காட்டணும்னு நினைக்குது. ஆனால் அது நீங்கள் தான் ஏற்றுக்க மாட்டீங்க. ஓகே, எதுவுமே தோல்வி கிடையாது, எல்லாமே ஒரு பாடம் தான். அந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு தான் இருக்கு. என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சு, ஆனால் அது திரும்ப திரும்ப எனக்கு அந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குன்னா ஏன்னா அதை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அந்த சிந்தனையை வந்து you are trying to run away from that feeling, you are trying to run away from the thought. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கலாம், ஏதாச்சும் நடந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஃபீலிங்ஸோ இந்த சிந்தனை உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஸ்டார்ட் டு கோ ஸ்க்ரோலிங். நீங்கள் டிக்டாக் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா தண்ணி அடிப்போம் சொல்லிட்டு இப்போ தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா நான் என்னாச்சும் டைவெர்ட் பண்ணணும் என்னையா, இல்லைன்னா நான் இப்படியே இருந்தேன்னா அந்த தாட் வந்து என்னை இது பண்ணிடும், அந்த ஃபீலிங் உடம்புல அந்த ஒரு ஃபீல்
ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் அந்த ஒரு சிந்தனை அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்கள் பாடியில் எங்கேயாச்சும் பெயின் வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து இமோஷனல் ஸ்டார்ட் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த எனர்ஜிலாம் இந்த உடம்புல. நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ரிலீஸ் பண்ணாதனால தான் இந்த சிந்தனைலாம் வந்து உங்களுக்கு இந்த சிந்தனை இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்போ இந்த ஹெவியாக இருக்கிற டைம் நீங்கள் என்ன தಮ್ಮ பண்ணுவீங்க? யூ கோ அவுட், யூ கோ ஹேவ் சம் ஃபன், யூ கோ ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ் or maybe something else to chill you down. ஓகே, ஆக்சுவலி அது வந்து நான் தப்புன்னு சொல்லல, அது பண்ணுங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எனர்ஜியை ரிலீஸே பண்ணலை. நீங்கள் அந்த எனர்ஜியை இன்னும் கீழே தான் இறக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் உடம்புக்குள்ளாரே தான் இறக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு விஷயம் வெளியாக போகுதுன்னா அது உங்ககிட்ட வெளியே வரும். அந்த எனர்ஜி அது எல்லாமே அந்த மெமரிஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அது வருதுன்னா அது வந்து வெளியாக போகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் கோனா கம் அவுட். பட் நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியல, பயப்படுறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ கோ அவுட் அண்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். கேம் விளாட்றது, டிக்டாக் பார்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, இல்லைன்னா யூ கோ அவுட் அண்ட் ட்ரிங்க் அண்ட் எனி திங். ஸோ இது பண்ணுறதுனால நீங்கள் இன்னும் உள்ளே இறக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே இறக்குறதுனால அது ஒரு லூப். அப்போ அந்த ஃபீலிங்ஸ் வரும், நீங்கள் போய் தண்ணி அடிப்பீங்க, மறுபடியும் ஒரு சுத்தல். அப்போ நீங்கள் தண்ணி அடிப்பீங்க, ஃபீலிங் வரும், திரும்பி அதே தான். இப்போ இதே ஒரு லூப்லேயே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த விஷயம் வந்து அன்கான்ஷியஸாக உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதே விஷயத்தை திரும்ப திரும்ப இதே நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து நீங்கள் வெளியே ஆகலை தெரியுமா, ஆனால் இன்னொரு லவ் தேடி போகிறீங்க. அப்போ இந்த ஹார்ட் பிரேக் உள்ள அந்த எனர்ஜி வந்து இன்னும் உள்ளே இருக்குது. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது அடுத்த வாழ்க்கையில் எஃபெக்ட் பண்ணும். இன்னொரு வாழ்க்கையில் எஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் யூ ஹோல்டிங் சம்திங் தட் இஸ் நாட் யோர்ஸ். உங்களோட ஒரு விஷயம் அது இல்லை, நீங்கள் இன்னும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எனர்ஜிலாம் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. யூ ஹேவ் டு ரிலீஸ் தோஸ். அப்போ நீங்கள் எப்போ அந்த எனர்ஜியில் நீங்கள் அவேர் ஆகணும்னா யூ ஸ்டார்ட் டு ஃபோக்கஸ் ஆன் யூர் ப்ரீதிங். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு ஃபோக்கஸ் ஆன் யூர் ப்ரீதிங், யூ கெட் டு நோ வாட் யுவர் மைண்ட் இஸ் டெல்லிங் யூ. உங்கள் மைண்ட் உங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னு நீங்கள் அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை டீப்லியே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நம்ம அதை சொன்ன மாதிரி தான் உங்கள் மைண்ட் தான் குழந்தை. அப்போ அந்த மைண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஓகே, ஒரு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கலாம். மேபி 5 years ago உங்களுக்கு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கலாம். நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கலாம். பட் உங்கள் மைண்ட் அதை நம்பியிருக்காது. யுவர் மைண்ட் நீட் சம் ப்ரூஃப். ஸோ அது என்ன பண்ணும், திரும்ப திரும்ப அந்த சிந்தனையை ரேண்டமாக உங்களுக்கு அனுப்பிவிடும். ஏதாச்சும் ஒரு சந்தோஷமாக இருக்க இடத்துல திடீர்னு அந்த ரேண்டமான ஒரு தாட்ஸ் வரும். பிகாஸ் யூ ஹேவ் அன் அன்ப்ராசஸ்ட் இமோஷனல் எனர்ஜி இன் யுவர் பாடி. அப்போ அது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் கான்ஷியஸாக ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னா பை ஃபோக்கஸிங் ஆன் ப்ரீதிங். நீங்கள் ப்ரீதிங்கை ஃபோக்கஸ் பண்ணும் போது நீங்கள் நேச்சுரலாக அந்த மைண்டோட நீங்கள் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க. யூ ஸ்டார்ட் டு லிசன். அந்த மைண்டுக்கு வந்து அந்த அந்த ஸ்டார்ட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம், யூ ஜஸ்ட் லிசன் டு இட். ஜஸ்ட் கேளுங்க, அமைதியாக கேளுங்க. பரவாயில்ல, அது ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். சிந்தனை வரும்போத அது கூட சேர்ந்து ஒரு எனர்ஜியும் வரும். அந்த எனர்ஜி வந்து பெயின்ஃபுல்லாகவும் இருக்கலாம், சேட்டாகவும் இருக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம். இட்ஸ் ஓகே, லெட் இட் சிட் டவுன். யூ சிட் டவுன் வித் இட். நீங்கள் அது கூட உட்கார ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அது உங்களை விட்டு போகும். நீங்கள் அது கூட சண்டை போட்டீங்க, திரும்பி உங்கள்கிட்ட சண்டை போடணும். ஏன்னா ஈகோ, யோர் மைண்ட் ஹோல்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி. ஈகோன்னு ஒரு ஐடென்டிட்டி அது ஒன்று உருவாக்கி வச்சிருக்கு. அது நம்ம வந்து அன்கான்ஷியஸாக உருவாக்கணும் ஒரு விஷயம், நம்ம சொசைட்டி பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஈகோ இஸ் நாட் பேட், இட்ஸ் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் யூ. உங்கள் ஈகோ வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கணும் ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்க நீங்கள் பேசிக்கும் போது ஒருத்தவங்க உங்களை ஏசிட்டாங்க, டக்குன்னு உங்களுக்கு கோவம் வராது, டக்குன்னு அவங்களை ஏசணும்னு தோணாது. அப்போ அந்த ஒரு டிஃபென்ஸ் வந்து உருவாக்குனது அந்த ஈகோ, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஈகோ இஸ் நாட் பேட். ஈகோ இஸ் ஆக்சுவலி வந்து பேலன்ஸ்ன்னு சொல்லுவேன். நல்லதாக இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரீதிங்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போத யூ ஸ்டார்ட் டு see those thoughts. You see those feelings inside your body. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போத உங்களோட பாடி நேச்சுரலாகவே உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். யூ ஸ்டார்ட் டு லிசன். ஓகே, இந்த மூச்சு நீங்கள் கவனிக்காதனால தான் தெரியுமா இந்த மைண்டு வந்து
இந்த மைண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுது. இந்த மைண்டை டேக் ஓவர் பண்ணி உங்கள் பாடிக்கு சிக்னல் அனுப்பி விடுது. அப்போ உங்கள் மைண்ட் வந்து திடீர்னு சொல்லுது லேசி. ஓகே, உங்கள் மைண்ட் வந்து திடீர்னு லேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையை உருவாக்குது. யோர் பாடி ஸ்டார்ட் இட் டைரக்ட்ஸ் கோ டு த பாடி. இட் டைரக்ட் கோ டு த பாடி. அப்போ உங்கள் பாடி வந்து லேசி ஆயிரும், டயர்ட் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இது பண்ணிடும். அதுக்கப்புறம் இது இங்கேருந்து நேராக உங்ககிட்ட வரும். யூ ஆர் த கான்சியஸ்னஸ். நேரம் இங்கே வரும். ஸோ இதனால என்ன வருதுன்னா, யூ ஃபீல் டயர்ட். உங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் இருக்காது. எது செய்கிறதா இருந்தாலும் உங்கள் பாடி டிசைட் பண்ணும். யூ டோன்ட் டிசைட் இட். சில ஆள் வந்து ஜிம்முக்கு போயிருப்பாங்க, சில ஆள் ஆக்டிவாக இருந்திருப்பாங்க, பாஸ்டில் ஆக்டிவாக இருந்திருப்பாங்க, பாஸ்டில் சில விஷயம்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ போக போக அவங்க அதெல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திரும்பி ஏறி வர மாட்டாங்க. ஏறி வந்தாலும் முடியல. ஏன்னா இட்ஸ் யோர் மைண்ட் have those thoughts. Lazy, tired, or addicted to dopamines, TikTok, இந்த மாதிரி கேம், இந்த மாதிரி அடிக்டட் ஆனதுனால அது டைரெக்டாக உங்கள் பாடிக்கு வந்து இந்த சிக்னல் அனுப்பி விட்டுறது. ஸோ அந்த பாடிக்கு சிக்னல் அனுப்பி விட்றதுனால என்ன ஆகுதுன்னா, அது டைரெக்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உடம்பு டயர்டாக இருக்குது, அப்போ வேணாம் நீ போவேணாம், ஜிம்முக்கு போவேணாம் அப்படின்னு. நீங்கள் மூடு சரியில்லை, நீ வேலைக்கு போவேணா. ஸ்டார்ட் டு ப்ளேம் எவ்ரி திங். உங்கள் மைண்டோ பாடி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சு. யூ லெட் யுவர் மைண்ட் டு டூ த ஒர்க், பட் யூ நெவர் ஒரு ருட்டீனோ இல்லை ஒரு ஸ்கெட்யூலோ உங்கள் மைண்டுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கல. யோர் மைண்ட் ஷுட் ஸ்டார்ட் டு ஒபே யூ, நாட் யூ ஒபே த மைண்ட். ஓகே, ஸோ ஃபார் த மைண்ட் டு ஒபே யூ, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரீதிங். அப்போ அந்த ப்ரீதிங்கை நீங்கள் நல்லா டீப்பாக கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டீப்பாக ப்ரீதிங் ஆரம்பிக்கும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் மைண்ட் டெல்லிங் யூ. உங்கள் மைண்ட்குள்ளே என்ன ஓடுதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் மைண்ட் உள்ளே என்ன போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்க முடியும். தென் இட் கம்ஸ் டு த பாடி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஆரம்பிக்கும் போது இட் கம்ஸ் டு த பாடி, நர்வஸ் சிஸ்டம். அப்போ அந்த பாடியும் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் இங்கே ப்ரீதிங்கை காமாக பண்ணுறது, அமைதியாக நிதானமாக பண்ணும் போது யோர் மைண்ட் ஸ்டார்ட் டு லிசன். யோர் மைண்ட் சென்ஸ் த சிக்னல் டு த பாடி. ஓகே, நம்ம வந்து அமைதியாக இருக்கணும், நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கோ இன் அ சிஸ்டம். அப்போ உங்கள் ப்ரீதிங்கை நீங்கள் அமைதிப்படுத்த உங்கள் மைண்டு ரொம்ப அமைதியாகிடும். தென் வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் மைண்டு கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மைண்ட் அதை கேட்கும், உங்கள் மைண்ட் அதை செய்யும். பிகாஸ் மைண்ட் இஸ் ஆக்சுவலி யுவர் சர்வன்ட். ஓகே, நீங்கள் தான் அதை ஆளணும், ஆனால் அதை உங்களை ஆள விடுறீங்க. ஓகே, இந்த பீப்புள், இப்போ உள்ள பீப்புளுக்கு வந்து வீக்னஸே வந்து கான்சன்ட்ரேஷன். நம்மளுக்கு அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லை. நம்ம மைண்ட் வந்து அங்கங்கன்னு வண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், திடீர்னு பார்த்தா பாஸ்ட்ல ஏதோ நடந்த ஒரு விஷயம் நடந்துடும். இல்லைன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம மைண்ட் அங்கங்கன்னு போவோம். பிகாஸ் வி டோன்ட் நோ ஹவ் டு கான்சென்ட்ரேட். கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கு வந்து இதை இப்படி செய்யின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க தவிர ஒரு விஷயத்தை எப்படி கான்சன்ட்ரேட்டாக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஓகே, தட்ஸ் வாட் வி ஆர். எப்படி சொன்னால் அதுதான் நம்மளோட வீக்னஸ். எல்லாரோட வீக்னஸும் அதுதான். வி டோன்ட் நோ ஹவ் டு கான்சன்ட்ரேட். நம்மளுக்கு எப்படி ஒரு விஷயத்த தெளிவாக கான்சன்ட்ரேட்டாக செய்யணும்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, திஸ் திங் வில் ஹெல்ப் யூ டு கான்சன்ட்ரேட். ஓகே, உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு ப்ராக்டிஸ் எப்படின்னா, உங்களோட மூச்சு, நீங்கள் அமைதியாக இருக்கும் போத எந்த வேலையும் செய்யாத டைமில் உங்களோட மூச்சை நீங்கள் கவனிங்க. ஓகே, மூச்சை எப்படி கவனிக்கணும்னா, நம்மளோட மூச்சு, ஓகே, நம்மளோட எனர்ஜி ஆரம்பிக்கிறதே நம்மளோட அடி வயிறுலேருந்து மேலே போடுறது தான் எனர்ஜி. எனர்ஜி ஷுட் ரைஸ். ஓகே, எனர்ஜி ஷுடன்ட் கோ பிலோ, எனர்ஜி ஷுட் ரைஸ். ஓகே, நம்ம உடம்புல வந்து சக்ராஸ் இருக்கு. அப்போ அந்த சக்ராஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஆக்டிவேட் ஆகிறதே வந்து கீழேருந்து மேலே, நம்ம உட்கார்ற இடத்துலேருந்து அப்படியே மேலே வந்து ஒன்று ஒன்றா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிற இடம் வந்து கீழே அடி வயிறுலேருந்து நீங்கள் மூச்சை கவனிக்கணும்.
you bring that energy up till your heart or till your throat, till your third eye chakra, anywhere. But I suggest you to start from your heart. Okay, because heart is where your magnetic field அப்படி வந்து நம்மளோட ஹார்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் வந்து ஒன்று இருக்கு. ஓகே, அது வந்து நான் இன்னும் டீட்டெயில்ஸாக வேற வீடியோவில் சொல்கிறேன். பட் இது வந்து ஷார்ட்டாக ஒரு வீடியோ. ஒரு மெக்னெட் மாதிரி நம்ம ஹார்ட் வந்து நம்மளோட ஹார்ட் சக்கரா வந்து அந்த மெக்னெட்டிக் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஹார்ட்ல இருக்கு. ஸோ நம்ம எவ்ரி டைம் அந்த எனர்ஜியை நம்ம மேலே கொண்டு வரும்போது யூ ஓப்பன் தட் ஹார்ட். ஸோ நீங்கள் அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. இட்ஸ் வேர் போத் எனர்ஜி கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களோட எனர்ஜி ப்ளஸ் காடோட எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுற ஒரு இடம் தான் யோர் ஹார்ட் சக்ரா. ஓகே, ஸோ பிரிங் த எனர்ஜி அப்வர்ட். ஓகே, நம்ம ஸ்கூலில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டைமில் வந்து நம்ம மூச்சு இழுத்து விட சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மூச்சு மூக்கிலேருந்து விட்டுட்டு கீழே வரைக்கும் இறந்துட்டு திரும்பி அப்படியே விடுவோமே, அது அந்த மாதிரி வராது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் ஆக்சுவலி யூ பிரிங்கிங் தோஸ் எனர்ஜி அப்வர்ட். நீங்கள் மேலே அந்த எனர்ஜியை கொண்டு வரணும். அப்புறம் திரும்பி அந்த எனர்ஜியை கீழே இறக்கணும். அந்த எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளேயே ஃப்ளோ பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஓகே, இது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ப்ராக்டிஸாக செஞ்சு பாருங்கள். டெய்லி ஒரு ருட்டீனாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. ஓகே, லைக்கும் போடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளோட தமிழங்க முன்னோர்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ அது யாருமே செய்யறதில்ல. எல்லாமே ரொம்ப நம்ம தமிழங்க வந்து இதை மறந்துட்டோம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ திரும்பி இதை கொண்டு வருவோம், திரும்பி இதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட எண்ணமே. ஓகே, ஸோ கண்டிப்பாக என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.